அது ஆகஸ்ட் 9, 1965. சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து விரட்டியடிக்கப்பட்டு ஒரு தனி நாடாக மாறுது. சிங்கப்பூர் தலைவர் லீ குவான் யூ நேஷனல் டெலிவிஷன் மீடியா லைவ்ல உட்காந்து அழுகிறாரு. You see, the whole of my adult life. ஆனா அந்த நிமிஷத்துல சிங்கப்பூரோட நிலைமை என்ன தெரியுமா? நரகம், நிஜமான நரகம். அன்னைக்கு சிங்கப்பூர் கிட்ட சொந்தமா விவசாய நிலம், எண்ணெய் வளம், தொழிற்சாலைகள்னு இது மாதிரி ஒண்ணுமே இல்ல. குடிக்கிற தண்ணிக்கு கூட முக்காவாசி நேரம் மலேசியாவை தான் நம்பி இருக்கணும். மக்கள் கொசு கடிக்கிற சாக்கடை ஓரத்துல, எலி ஓடுற குடிசைகள்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காசும் இல்ல, வேலையும் இல்ல. அது மட்டும் இல்லாம சைனீஸ், மலாய், தமிழர்கள்னு ஆளாளுக்கு நடுரோட்ல வெட்டிக்கிட்டு செத்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இன்னைக்கு பார்த்தா நம்ம கேரளாவை விட சின்னதா இருக்கிற இந்த நாடு மொத்த இந்தியாவை விடவும் பணக்கார நாடாக இருக்கு. உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட் இவங்க கிட்ட தான் இருக்கு. உலகத்தோட டாப் 1% பணக்கார நாடுகள்ல சிங்கப்பூரும் ஒண்ணு. ஒண்ணுமே இல்லாத ஒரு சுடுகாடு எப்படி இவ்வளவு பெரிய பணக்கார நாடா மாறுச்சுங்கிற கிரேட்டஸ்ட் கம்பேக் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆரம்பத்துல சிங்கப்பூர் எதிரிகளால் சுத்தி வளைக்கப்பட்ட ஒரு சின்ன தீவு நாடாக தான் இருந்துச்சு. அது வரைக்கும் பிரிட்டிஷ் ராணுவம் தான் சிங்கப்பூரை பாதுகாத்துட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல, பிரிட்டிஷ் ராணுவம் சிங்கப்பூரை விட்டு மொத்தமா கிளம்ப போறதா அறிவிச்சாங்க. இது சிங்கப்பூருக்கு மிகப்பெரிய ஆபத்து. இப்பதான் நம்ம கதையோட ஹீரோ லீ குவான் யூ என்ட்ரி ஆகுறாரு. இவர் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு 10 வருடம் மட்டும் சிங்கப்பூர்ல இருக்க சொல்லி அவங்கள சம்மதிக்க வைக்கிறாரு. லீ குவான் யூ இந்த 10 வருஷத்துல சிங்கப்பூரை மொத்தமா மாத்த போறதா சவால் விட்டாரு. 10 years from now, this will be a metropolis. Never fear. சிங்கப்பூர் கிட்ட எந்த ஒரு ரிசோர்ஸும் இல்லைனாலும் அவங்க கிட்ட உலகமே பார்த்து பொறாமைப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. உலக வரைபடத்துல ஐரோப்பா, மிடில் ஈஸ்ட் மற்றும் இந்தியாவில இருந்து சீனா, ஜப்பான் நாடுகளுக்கு போற எல்லா சரக்கு கப்பல்களும் மலாக்கா நீர்ச்சந்தி வழியா தான் போய் ஆகணும். இந்த மெயின் ரூட்டோட கார்னர்ல தான் சிங்கப்பூர் அமைஞ்சிருக்கு. லீ குவான் யூ யோசிச்சாரு, கப்பல்கள் ஏன் நம்ம வழியா சும்மா போகணும், அவங்களை இங்க நிப்பாட்டி பிசினஸ் பண்ணுவோம். ஆனா அவங்க சரக்குகள் மீது எந்த வரியும் விதிக்கல. வரியே வாங்காம வெறும் லொகேஷனை வச்சு 4 வழிகள்ல கோடிக்கணக்கில் கல்லா கட்டுனாங்க. முதல் வழி பார்க்கிங் சார்ஜ். உலகத்தோட மிகப்பெரிய பிரம்மாண்ட சரக்கு கப்பல்கள் எல்லாம் வாரக்கணக்கா, மாசக்கணக்கா கடல்ல டிராவல் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கவும் அடுத்த ரூட்டை பிளான் பண்ணவும் ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. இதைத்தான் சிங்கப்பூர் சாதுரியமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க கடல் எல்லையில வந்து அந்த மாபெரும் கப்பல்கள் சும்மா நின்னாலே அதுக்கு டைம் கணக்கு வச்சு பார்க்கிங் சார்ஜ் வசூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்தோட 70% அதிகமான கப்பல்கள் அந்த வழியா தான் போய் ஆகணும். அப்படி வர்ற ஆயிரக்கணக்கான கப்பல்கள் கிட்ட வெறும் பார்க்கிங் சார்ஜ் மட்டுமே வசூல் பண்ணி எந்த ஒரு வரியும் இல்லாம பல 100 கோடிகளை அசால்ட்டா கல்லா கட்டுனாங்க. இரண்டாவது வழி டிரான்ஸ்ஷிப்மெண்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் ஹப். இங்க வர்ற 90% சரக்குகள் சிங்கப்பூர்காரங்க யூஸ் பண்றதுக்காக வர்றது இல்ல. அமெரிக்கா, யூரோப்ல இருந்து வர்ற மாபெரும் மெகா கப்பல்களால ஆசியாவில் இருக்கிற எல்லா சின்ன சின்ன நாடுகளோட சின்ன போர்ட்டுகளுக்குள்ள நுழைய முடியாது. ஏன்னா அந்த நாடுகளோட கடல் ஆழம் கம்மியா இருக்கும். அதனால அந்த மெகா கப்பல்கள் நேரா சிங்கப்பூருக்கு வந்து தங்களோட மொத்த சரக்குகளையும் இறக்கி வச்சிடுவாங்க. சிங்கப்பூர்காரங்க எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த பொருட்கள் போகணும்னு தனித்தனியா பிரிச்சு அதுக்கப்புறம் வேற சின்ன சின்ன கப்பல்கள்ல ஏத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிற மற்ற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் சர்வீஸ் சார்ஜ் மூலமா தான் சிங்கப்பூர் உலகமே மிரளற அளவுக்கு வேற லெவல்ல லாபம் பார்க்குது. மூணாவது வழி பங்கரிங். இன்டர்நேஷனல் கடல்ல மாசக்கணக்கா டிராவல் பண்ற கமர்ஷியல் கப்பல்களுக்கு லட்சக்கணக்கான லிட்டர் ஃபியூவல் தேவைப்படும். சிங்கப்பூர் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க போட்ட உலகத்தோட லார்ஜஸ்ட் கேஸ் ஸ்டேஷனா மாத்தினாங்க. மற்ற நாடுகள்ல இருந்து க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணி அவங்க தீவிலேயே ரீஃபைன் செஞ்சு வர்ற கப்பல்களுக்கு நல்ல லாபம் வச்சு டீசலா வித்துட்டாங்க. நாலாவது வழி ஷிப் ரிப்பேரிங் மற்றும் சப்ளைஸ். லாங் டிராவல் பண்றதால பழுதாகிற கப்பல்களை உடனே சரி பண்ண செம பெருசா ஷிப்யார்ட்ஸ் ரெடி பண்ணுனாங்க. அது மட்டும் இல்லாம கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு தேவையான சாப்பாடு, நல்ல குடி தண்ணீர், காய்கறி மாதிரியான அத்தியாவசிய திங்ஸை லோக்கல் பிசினஸ்மேன் மூலமா வித்து செமையா லாபம் பார்த்தாங்க. பிரிட்டிஷ் ஆர்மி வெளியே போறதுக்குள்ள சிங்கப்பூருக்குன்னு சொந்தமான ராணுவத்தை உருவாக்கி ஆகணும். ஆனா சிங்கப்பூருக்கு உதவ எந்த நாடும் முன் வரல. கடைசியா ஒரு நாடு ரகசியமா உதவி செய்ய முன் வந்தது. அதுதான் இஸ்ரேல். இஸ்ரேலோட உதவியின் மூலம் சிங்கப்பூர் இளைஞர்களுக்கு மாசான போர் பயிற்சிகளை கொடுத்தாங்க. 1967 கொண்டு வந்ததுதான் நேஷனல் சர்வீஸ் சட்டம். இதன்படி 18 வயசான ஒவ்வொரு சிங்கப்பூர் ஆம்பளை பசங்களும் 2 வருஷம் கட்டாயம் ஆர்மில வேலை செய்யணும். ட்ரைனிங் முடிஞ்சதும் அவங்க சொந்த வேலைக்கு போயிடலாம். ஆனா போர்னு வந்தா எல்லாரும் துப்பாக்கியை தூக்கிட்டு லைன்
லைன்ல நிக்கணும். சிங்கப்பூர்ல எந்த ஒரு இயற்கை வளம் இல்லாதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்தா மட்டும்தான் இந்த நிலையை மாற்ற முடியும்னு நினைச்சாங்க. இதனால சிங்கப்பூர்ல முதல் 10 வருடத்துக்கு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எந்த ஒரு வரியும் விதிக்கப்படாதுன்னு லீ குவான் யூ அறிவிச்சாரு. இதன் மூலம் நிறைய ஃபாரின் கம்பெனி உள்ள வர்றது மூலம் வேலை வாய்ப்பு அதிகரிச்சுது. ஃபைனலா யோசிச்சு பாருங்க, 1965 மலேசியாவால் நடுரோட்டுல கைவிடப்பட்ட ஒரு குட்டி தீவு இன்னைக்கு உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட்டோட தனிநபர் வருமானத்துல அமெரிக்கா பிரிட்டனையே ஓவர்டேக் பண்ணிட்டு உலகத்தோட டாப் 1% பணக்கார நாடுகள்ல ஒன்னா கெத்தா நிக்குது. லீ குவான் யூ அன்னைக்கு அழுதப்போ உலகமே சிரிச்சது. ஆனா இன்னைக்கு சிங்கப்பூரோட வளர்ச்சியை பார்த்து உலகமே வியந்து போய் நிக்குது. Whoever governs Singapore must have that iron in him or give it up.